தமிழியான உறவுகளுக்கு வணக்கம். திருக்குறள் கதைகள் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று. மழையே அமுதம். மகாகவி பாரதியார் ஒரு பாத்திரமாக வரும் இந்த கதை ஒரு கற்பனை கதை என்று கூற தேவையில்லை என்று நினைக்கிறேன். மழைக்கு ஒதுங்கி சிலர் ஒரு மண்டபத்தில் நின்று கொண்டிருந்தனர். நின்று கொண்டிருந்தவர்களில் பாரதியாரும் ஒருவர். பாரதியார் உற்சாகமாக உரத்த குரலில் தாம் இயற்றிய பாடலை பாடிக்கொண்டிருந்தார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்பு வேறொன்று கொள்வரோ என்றும் அமுதுண்ண ஆசை கொண்டார், கள்ளில் அறிவை செலுத்துவரோ. அவர் அருகிலிருந்த ஒரு இளைஞன் பாரதியாரிடம் கேட்டான், ஏன் கவிஞரே, உங்கள் பாட்டின் முதல் அடிக்கு எனக்கு அர்த்தம் புரிகிறது, இரண்டாவது அடிக்கு அர்த்தம் புரியவில்லையே என்றான். என்ன புரியவில்லை என்றார் பாரதியார். அமுது என்று குறிப்பிடுகின்றீர்களே, அது என்ன? அருமையான சுவையுடைய அமுது. ஓ, அப்படியானால் அமுது உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கள் குடிக்க மாட்டார்கள், அப்படித்தானே? கள் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு தோன்றாது என்ற பாரதியார் தன் மூக்கை ஒரு முறை சுழித்துவிட்டு, ஆமாம், உன்னிடமிருந்து ஏதோ வாடை வருகிறதே, நீ கள் குடித்திருக்கிறாயா என்றார். ஆமாம் கவிஞரே என்றான் இளைஞன். குடிப்பழக்கத்தை விட்டுவிடு தம்பி, அது உன்னையே குடித்துவிடும், உன் குடியையும் கெடுத்துவிடும் என்றார் பாரதியார். ஆமாம் கவிஞரே, உண்மையாகவே அமுதம் குடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கள் குடிக்கும் ஆசை போய்விடுமா? அதில் என்ன சந்தேகம்? அமுதம் எப்படி இருக்கும் என்றே எனக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி அமுதம் குடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வரும்? உனக்கு காதலி இருக்கிறாளா? இருக்கிறாள் என்றான் இளைஞன் சற்றே வெட்கத்துடன். அவளை முத்தமிட வேண்டும் என்ற உனக்கு ஆசை உண்டா? பாரதியார் உரத்த குரலில் கேட்ட இந்த கேள்வியால் சற்றே நெளிந்த அந்த இளைஞன் உண்டு என்றான். இதற்கு முன்னால் வேறு எந்த பெண்ணையாவது முத்தமிட்டு இருக்கிறாயா என்றார் பாரதியார். அது எப்படி என்று ஆரம்பித்த இளைஞன் இல்லை என்றான். முத்தமிடும் அனுபவம் எப்படி இருக்கும் என்று தெரியாமலேயே உன் காதலியை முத்தமிடம் ஆசைப்படுகிறாயே, அது எப்படி என்று மடக்கினார் பாரதியார். கவிஞரே, உங்கள் காதை கொடுங்கள், உங்களுக்கு மட்டும் கேட்கும்படி ரகசியமாக சொல்லுகிறேன் என்ற இளைஞன், முத்தமிடும் அனுபவம் எப்படி இருக்கும் என்று உங்கள் பாடலில் இருந்துதான் தெரிந்து கொண்டேன், அதுவும் கள் குடிப்பது போல்தான் இருக்கும் என்றான். என்னது என்றார் பாரதியார் அதிர்ச்சியுடன். இப்போது இளைஞன் உரத்த குரலில், கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி என்று நீங்கள் தானே பாடியிருக்கிறீர்கள் என்று பாடிவிட்டு, அப்படியானால் உங்களுக்கும் கள் குடித்த அனுபவம் இருந்திருக்க வேண்டுமே என்றான். முட்டாள், அது குழந்தையை பற்றி எழுதிய பாடல், நான் ஒன்றை நினைத்து எழுதினால் நீங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்கிறீர்கள் என்ற பாரதியார். உனக்கு அமுதின் சுவை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும், அவ்வளவுதானே, இங்கே வா என்று அவன் கையை பிடித்து இழுத்தபடி தெருவில் இறங்கினார். தெருவின் நடுவில் நின்று இளைஞனின் முகத்தை தன் கையால் உயர்த்தி வானத்தை நோக்கி திருப்பினார். அவன் வாயை அழுத்தி திறக்க வைத்தார். அவன் கொஞ்சம் மழை நீரை குடித்ததும் அவனை விடுவித்தார். இப்போது நீ குடித்தாயே, இதுதான் அமுதம். எப்படி என்கிறாயா? அமுதம் வானுலகத்தில் தானே இருக்கிறது, மழையும் வானிலிருந்து தானே பெய்கிறது. இந்த தூய நீர் தான் அமுதம். தேவர்கள் உயிர் வாழ அமுதம் தேவை, மனிதர்கள் உயிர் வாழ நீர் தேவை. இதை நான் சொல்லவில்லை, என் முப்பாட்டன் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று ஆவேசமாக கூறிய பாரதியார், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை, வெறு புகழ்ச்சி இல்லை என்று பாடியபடியே அந்த மழையில் ஆனந்த நடனம் ஆடத் துவங்கினார். அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று. பொருள், உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் வாழ வைப்பதால் மழையை அமிர்தம் என்றே கருத வேண்டும். நன்றி. பார்த்தசாரதி ரங்கசுவாமி.
மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.